உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தாயின் உடலை மூட்டை கட்டி தோப்புக்குள் வீசி சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே வடக்கு பொய்கைநல்லூர் காந்தி மகான் கடற்கரை சாலையில் தைலமர தோப்புக்குள் சந்தேகத்திற்கு இடமாக சாக்கு மூட்டை ஒன்று கிடந்தது. அதன் அருகே சென்று பார்த்தபோது துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த அப்பகுதியினர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். உடனே விரைந்து வந்த நாகை மாவட்ட துணை போலீஸ் சூப்பரண்ட் தலைமையிலான போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதனுள் 75 வயது மதிக்கத்தக்க பெண்மணியின் சடலம் அழுகிய நிலையில் கிடந்தது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் வேளாங்கண்ணி ஆரியநாட்டு தெருவை சேர்ந்த மும்தாஜ் என்பவரின் உடல் என தெரியவந்தது. 75 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா என விசாரணையை முடுக்கிய போலீசாருக்கு உச்சகட்ட அதிர்ச்சியாய் ஒரு தகவல் கிடைத்தது. மும்தாஜின் உடலை அவரது மகன்கள் சையது மற்றும் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர்தான் மூட்டை கட்டி வீசியிருக்கின்றனர். உசேன் மும்தாஜ் தம்பதியருக்கு சையத், சுல்தான் இப்ராஹிம் என்ற 2 மகன்களும் ஜீனத்தம்மாள் என்ற ஒரு மகளும் உண்டு. இவர்கள் 3 பேருமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என அப்பகுதியினரால் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மும்தாஜின் கணவர் உசேன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். கணவன் இறந்த சோகத்திலேயே இருந்த மும்தாஜ் சில நாட்களுக்கு முன்பு காலமானார். தாயின் மரணம் ஒரு பக்கம் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கே போதிய நிதி வசதி இல்லை என மகன்கள் எண்ணியிருக்கின்றனர். இதனால் சையது மற்றும் சுல்தான் ஆகிய இருவரும் தாய் மும்தாஜின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள தைலமர தோப்பில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினர். விசாரணையின் முடிவில் சையத் மற்றும் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோரை கைது செய்த போலீசார் மும்தாஜ் இயற்கை மரணம்தான் அடைந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என மேற்கொண்டு விசாரித்து வருகின்றனர்.